எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த வாரத்தில் தந்து பலப்படுத்தின வார்த்தை, களிமண் எப்படி குயவன் கையில் இருக்கிறதோ அது போல நீங்க என் கையில் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். 1ஆம் தேதி காலையில் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்தார், வெள்ளிக்கிழமையில தியானிக்க வைத்தார், நேற்று இரவு சாட்டர்டே வர்ஷிப்ல தியானிக்க வைத்தார். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். களிமண் குயவன் கையில அதுவா வந்து உட்காரல, குயவன் எடுத்ததுனால இந்த களிமண் குயவன் கையில இருக்கு. குயவன் எடுக்க காரணம் குயவன் அதை பார்த்ததுனால. ஆடுக்கு மேய்ப்பன் தேவை, களிமண்ணுக்கு குயவன் தேவை. இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருக்கிறார். எனக்கு யாரா வந்து நிக்கணுமோ அவரா வந்து நிற்பார். அவர் தான் என்னை ரட்சித்தவர். இந்த களிமண்ணை எத்தனையோ பேர் எப்படி எல்லாமா பார்த்துருப்பாங்க. இந்த வார்த்தையான ஒரு சாங் ஷூட் பண்ண போகும்போது அப்போதான் அதனுடைய இந்த ரியாலிட்டியை பார்க்க முடிந்தது. வெளியே நிறைய மண்ணு குவித்து போடப்பட்டிருக்கிறது, அதில் நிறைய பேர் ஏறி இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. கோழி அதுக்கு மேலே போகுது, நாய் அதுக்கு மேலே படுத்திருக்குது. யார் அந்த நாயை விரட்டும் இல்லை, இதுக்கு மேலே அது போகுது இது போகுது, யாருமே எதையுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த மண்ணை குயவன் எடுக்கிறார். அது ஏற்கனவே எடுத்து கொண்டு வந்து போடப்பட்ட மண். பல இடங்களிலிருந்து சில இடத்துல சும்மா கிடக்கும், சில இடத்துல அதை வந்து விலைக்கு கொடுப்பாங்க. ஆமென். கொண்டு வந்து எடுத்துட்டு அந்த குயவன் அதை வணைவதற்கு முன்பதாக நல்லா மிதிப்பார். மிதி வெளியே போட்டு மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் நல்ல பிசைவாங்க. அதை சப்பாத்தி சுடுறதுக்குள்ள நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போவாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கையில் எப்படி இருக்கிற? பல நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்த்தாச்சு, ஆண்டவர் என்ன கையில் எடுத்தாச்சு, இனி அவ்வளோதான், என் லைஃப் செட்டில்டு, இனி வந்து என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் மிதி. ஆமென். மிதியிட்ட அந்த ரோமர் 9:21 அந்த வார்த்தை அருமையா இருக்கும். ரோமர் 9:21 வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் இப்படி செய்யறாருன்னா அவருக்கு இந்த மண்ணின் மேல அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. கேட்கிறார், உன் மேல எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். என்ன கேள்வி ஆண்டவரே? அப்படி இப்போ சொல்லுவோம், ஆனா தனி பிரேயர்ல சொல்ல மாட்டோம். ஆமென். கேட்கிறார். அதுதான் இந்த எரேமியா 18:6 இந்த குயவன் செய்தது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். சில நேரத்தில் அதாவது நம்ம மேலே இருக்கிற உரிமையில் ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்க கிட்ட போய், இல்லை நமக்கு இன்னொருத்தங்க மேலே இருக்கிற உரிமையில் நம்ம அவங்கள்ட்ட கேட்காம சில காரியத்தை செய்யும் போது திடீர்னு நம்ம கிட்ட வந்துட்டு யார்கிட்ட கட்டு இதை செஞ்சீங்க அப்படி கேட்டால் நமக்கு அது பயங்கரமாக வலிக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாகும்னா அப்போ வந்து அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸை உண்டாக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு உரிமையில் நம்ம ஒரு அதிகாரத்தில் இவங்களுக்கு அப்படி செய்யும் போது யார்கிட்ட கட்டு இதை பண்ணீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா, இப்படி மட்டும் அவங்க நம்மள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா தாங்காது. இதுதான் ஆண்டவருக்கு வலி. நான் உனக்கு செய்யக்கூடாதா அப்படிங்கிறாரு. உன் மேல எனக்கு அதிகாரம் கிடையாதா? ஆமென். இப்படி எல்லா கேள்விகளையும் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்குள்ள செய்தியை சொல்ல முடியாது. பல நேரத்தில் ஏன் என்ற கேள்விகளை நாம் வைக்கும் போது அவர் உரிமையில பண்றார்.
எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல வந்தாங்க, ஆனா சீஷர்களை மட்டும்தான் அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார், ஃபோர்ஸ் பண்ணார். நம்ம ஆல்ரெடி ஒரு செய்தியில் இதை சொல்லியிருக்கிறேன். நாம் பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். தம்பி இதை போய் வாங்கிட்டு வாப்பா, அல்லது இதை போய் அந்த அத்தை சொல்லுப்பா, ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பிள்ளைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவோம், அதை போய் வாங்கிட்டு வாப்போ. இதான் வித்தியாசம். அந்த உரிமையும் அதிகாரமும் யார் மேலே இருக்குதோ நம்ம அவங்க கிட்ட அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டியது அவங்க கிட்ட கேட்காமலே செய்வோம். ஆமாம், நான் வாங்கி தர்ற ட்ரெஸ்ஸை என் பிள்ளை போடுவாங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துக்கும் போது இதெல்லாம் ஏன்ட்டு யார்கிட்ட கேட்டு வாங்கினீங்க கேட்டால் அது வலிக்கும் பெற்றோருக்கு. எனது உரிமை. ஆண்டவர் அதான் கேட்கிறார், இந்த பாத்திரத்தை கனமுள்ள மிதியிட்ட ஒரே களிமணினாலே அது எதுவா மாறணுங்கிறது தீர்மானிக்கிறது மண் அல்ல, அதை பார்த்து அவருடைய கண்ணு. ஆமே, அது எதுவா மாறணும்னு நான் இன்னைக்கு ஆமேன் அவர் சமூகத்தில் நின்று அவரை சேவித்து கொண்டிருப்பது ஆமேன் இந்த மண்ணினுடைய தீர்மானம் அல்ல, என்னை பார்த்து அந்த அழகான கண்ணினுடைய தீர்மானம். அதே போலதான் நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அந்த ஜீவனுள்ள தேவனை தெய்வமாய் கொண்டிருப்பது, ஆராதிப்பது, அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பதெல்லாம் அவருடைய கிருபை. யாக்கோபை ஆண்டவர் கண்டுபிடித்ததை குறித்து சொல்லுகிறார். உபாகமம் 12:10 பாழான நிலத்திலும் ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இந்த மண்ணை எங்க கண்டுபிடிச்சாருன்னு ஆமென் ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவர் உன்னை எடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் மண்ணென்று அவர் நினைவு கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. மனிதனை தேவன் மண்ணினாலே படைத்தது நமக்கு தெரியும். ஆனால் படைப்பதற்கு முன்னே அவர் அதை திட்டம் பண்ணுகிறார், அதை அவர் தீர்மானிக்கிறார், தமக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன, நமது சாயலால் ஒரு நாம் மனிதனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது, திட்டம் பண்ணப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தேவன் மண்ணை எடுக்கிறார். மண்ணை எடுத்துட்டு எதுவா செய்யலான்னு யோசிச்சுட்டு ஏதாவது செஞ்சுட்டு என்ன வருதோ அது. சில பிள்ளைங்க ஏதோ வரைஞ்சிட்டு இல்லை எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் தெரியவும் தெரியாது, பேப்பர் எடுத்து ஏதாவது வரைஞ்சி வச்சுட்டு அண்டர்லைன் போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி ஏதோ செஞ்சதுல திடீர்னு பார்த்தா ஆதாம் வரல. அவர் திட்டம் பண்ணினது, அவர் தீர்மானித்தது, அவர் நிர்ணயித்த பிறகுதான் அந்த மண்ணையே பார்க்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 14:24 உன்னை நினைச்சிட்டு தான், உன்னை திட்டம் பண்ணி, உன்னை தீர்மானித்து தேவன் அதுக்கப்புறம் செய்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் காரியத்தையே தொடங்குறார். ஒரு வேலையை ஓகே பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்றார். அவர் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா ஹல்லேலூயா, அவர் இதுவரை தோற்றதில்லை, இனியும் தோற்க போறது இல்லை. காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தை பாடுங்க. ஆதியில் இருந்தவரே, ஓ எனக்காய் வந்தவரே, வார்த்தையானவரே, வார்த்தையானவரே. இப்போ களிமண் எடுத்தாச்சு, வெளியே போட்டு மிதிச்சாச்சு. சரி, நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சு நினைச்சிட்டு பார்க்கும்போது அந்த மண் இப்போ உள்ள கொண்டு வரப்படுது. பரவாயில்ல, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமேன்னு சொல்லி பாடும்போது அதை அப்படியே தூக்கி திரிகையில வைக்கிறாரு. எரேமியாவே, நான் பேசுறது உனக்கு புரியணும்னா, நான் செய்யறது உனக்கு புரியணும்னா நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அவன் குயவன் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். ஆண்டவருக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமாங்க?
அவரை நாம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமே. எந்த ஒரு தகப்பனுடைய ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் எவ்வளவு செஞ்சோம் என் பையனால, என் பையன் என்ன புரிஞ்சிக்க மாட்டானேன்னு வரும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த வலி அது ஒரு வெறுப்புக்குள்ளதான் கொண்டு போகும், அது ஒரு வேதனைக்குள்ள கொண்டு போகும். எதுக்கு நான் இவ்வளவு ஓடி, எதுக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு? ஆண்டவருடைய விருப்பம் நீ என்ன புரிஞ்சுக்கோ. ஏதோ நான் உனக்கு வார்த்தையை சொன்னேன், நீ கேட்ட, உனக்கு செஞ்சேன், நீ வாங்கின இல்ல. நமக்கு இடையே இருக்கிற அந்த உறவு, இதுதான் ஏசாயா 64:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், அனைவரும் உமது கரத்தின் கிரி. நீர் எங்களை உடைக்கிறவர் என்று, அழிக்கிறவர் என்று அல்ல, நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஏன்னா நீங்க எங்க அப்பா. இது புரிந்தவனுடைய வார்த்தை. அதனாலதான் புரிய வைக்கிறார். ஏன் ஆண்டவர் நிறைய காரியங்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து புரிய வைக்கிறார்னா, நீ என்ன புரிஞ்சுக்கோப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கோ. சமயத்து கேட்ட வார்த்தையை மட்டும் கர்த்தர் தராம இருந்திருந்தா ஒண்ணு அழிஞ்சு போயிருப்போம், இல்லைன்னா மெண்டலா இருப்போம். நம்ம அநேகர் கடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை அல்லவா? தாவீது சொல்கிறான், துன்பத்தின் நடுவில் எங்க ஜம்ப் பண்ண முடியும்? ஆனா கர்த்தரை புரிந்து கொண்டதுனால சொல்றான், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் பிதா, ஏன் அப்பா. ஜீசஸ். எரேமியாவே, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன். எரேமியா எழுந்து குயவன் வீட்டுக்குள்ள போனா, அங்கே அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருக்கிறான். அந்த வனைகிறது பார்த்திருக்கிறீங்களா? திரிகையில அந்த எடுக்கப்பட்ட மண், மிதியிட்ட மண், பிசையப்பட்ட மண் தூக்கி அந்த திரிகையில வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த திரிகையை அப்படி சுத்த விடுவாங்க பாருங்க. அதுக்கு ரெகுலேட்டர் கிடையாது. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர்ல வைக்கிறதுக்கு. இனிதான் இருக்கு. சுத்த விடுவாரு சில நேரத்தில். அதை பார்த்தாலே தலைவலிக்கும். நம்ம ஊர்ல இந்த திருவிழா கடையில எல்லாம் ராட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே சிலருக்கு என்னாண்டவரே, மிதியோட முடிஞ்சுன்னு பார்த்தா உள்ள கொண்டு வந்தது இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இப்படி பார்த்தா, நீங்க என்ன உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆமென், இனி ஆமேன் எல்லாம் விழுங்கப்படும் என்று எனக்கு தெரிகிறது. அந்த சுத்த விடுறது அப்படி மெதுவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. அடுத்து அது ஸ்பீடா சுத்தும், ஸ்பீடா. ஆமென், ஹல்லேலூயா. இதான் தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த குயவன் களிமணுக்கு செய்தது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதான்னு கேட்கிறார். எனக்கு உன் மேல அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். அந்த குயவன் களிமண் எடுத்து வச்சுட்டு இதுல வச்சு உன்னை சுத்தட்டுமா, மெதுவா சுத்தட்டுமா, தாளாட்டட்டுமா, பாட, இப்படி எல்லாம் கேட்கல. எடுத்து கொண்டு வந்து அப்படி டப்புன்னு ஒரு போடு, அதுக்கு மேல போட்டு அந்த திருகிய அப்படி. ஆமென். எதற்காக? இதான் தெரியல. வெளியே இருந்து மிதிக்கப்பட்ட இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் என் வாழ்க்கை இப்படி சுத்துது? ஏன் என் வாழ்க்கை இப்படி கரங்குது? ஏன் ஆண்டவரே? செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வெளியே இருந்து மிதிக்கப்பட்டதுக்கு குயவன் கேரண்டி கிடையாது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஏன் சுத்த விடுகிறான்? அநேக காரியங்கள் இருந்தாலும் நேரத்தை கருதி
ஆண்டவர் இடைப்பட்ட 3 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, எதற்காக சுத்த விடுகிறார்? ஏன் சுத்த விடுகிறார்? இந்த சுத்த விடுறதுனாலே நமக்கு தலைவலிக்கும். நம்ம எல்லாம் இல்ல 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 சிலர் பாருங்க, எனக்கெல்லாம் சின்ன வயசுல டிராவலே ஒத்துக்காது. பக்கத்து தெருவில் கல்யாண வீட்டு கூட போக மாட்டேன். இப்போ எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்த விட்டுட்டாரு. எங்க வீட்டில் டிராவலே பிடிக்காத ஒரு ஆள்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இப்படி ஒரு கல்யாணத்துக்கும் வராம இருந்தேன்னா உன் கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. வரண்டா வரண்டா. இங்க இருந்து மார்த்தாண்ட வர போறதுக்குள்ள 2 தடவை வாந்தி எடுத்துருவேன். அப்பதான் எங்க அண்ணன் கார் ஓட்டும் போது சொல்லுவாங்க, வாந்தி எடுத்தா நீ தான் கழுவணும், கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. இங்க இருந்து பாரதிபுரம் தாண்டும் போதே நமக்கு சுத்த ஆரம்பிச்சிடும். ஆமென். நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் சுத்துறதை நிறுத்த மாட்டார். இது அவருடைய ப்ராசஸ். ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை வாங்கிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு ஏது உன் மேல அதிகாரம்? எனக்கல்லவா உன் மேல அதிகாரம்? என் இஷ்டப்படி நான் உனக்கு செய்யக்கூடாதோ? என் இஷ்டப்படி நான் உனக்கு செய்ய. இந்த நமக்கு செய்தி எல்லாம் ரெண்டாவதுங்க. இந்த கேள்விக்கு முதல்ல பதில வைங்க, அதுக்கப்புறம் கேளுங்க. இந்த களிமண்ணுக்கு குயவன் செஞ்சது மாதிரி நான் உனக்கு செய்யக்கூடாதான்னு கேட்கிறார். எஸ் நோ சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுவார். எஸ்னா எஸ், நோ நோ நோ. ஆமீன்ல எஸ்னா எஸ். ஆமீன் சொல்லிட்டு அப்படி நடுவில் நின்று ஓடிக்கலாம் பார்க்குறீங்க என்ன? இங்கே சொல்லிட்டீங்க, வீட்டில் போய் சொல்லணும் ஒருக்கா கூட. தனியா அந்த குயவன்ட்ட கேட்டாரா பெர்மிஷன் வாங்கி, இந்த இந்த 3 பத்திரத்தில் சைன் போடுப்பா, நான் உன்னை சுத்த போறேன். இந்த மிதியிட்ட களிமண் அந்த ஒரே களிமண்ணினாலே, அப்ப அந்த களிமண்ணை அவரால் கனமுள்ள பாத்திரமாக வணைய முடியும், கனவீனமான பாத்திரமாக வணைய முடியும், மறைத்து வைத்து பயன்படுத்த முடியும், வெளியே வைத்து பயன்படுத்த முடியும். அது அவருடைய அதிகாரம், அது அவரை சார்ந்தது. அவங்களுக்கு இப்படி செஞ்சீங்க, எனக்கு இப்படி செஞ்சீங்க, அப்படி கொஸ்டினே எழுப்பக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் இப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். ஒரே களிமண்ணினாலே. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தோ. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே. எதற்காக சுத்த விடுகிறார்? ஒன்று, ஒழுங்குபடுத்த. இந்த மண்ணில் எது கீழே இருக்கணும், எது மிடில் இருக்கணும், எது மேலே இருக்கணும்னு அந்த ஆர்டருக்குள்ள கொண்டு வர ஒழுங்குபடுத்த. தேவனுக்கு எது பிடிக்கும்னா ஒழுங்கு பிடிக்கும். தேவனுக்கு எது பிடிக்காதுன்னா ஒழுங்கின்மை பிடிக்காது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும். இதுவரை நீ எப்படி இருந்தேன்னு தெரியாது. உன் மேல நாய் மிதிச்சிட்டு போச்சா, கோழி மிதிச்சிட்டு போச்சா, மனுஷங்க மிதிச்சிட்டு போனாங்களா, அது தெரியாது. இப்ப நீ வீட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு விட்டாய். இனி அவர் ஏன் சுத்த விடுறார்னா அதை ஒழுங்குபடுத்த. ஏன் ஒழுங்கின்மைக்கு காரணம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மையா இருக்க காரணம் என்ன? எரேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பூமி ஏன் ஒழுங்கின்மையா இருந்துச்சுன்னா வானத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒளி கிடைக்கல. வானங்களை பார்த்தேன், ஒளி இல்லாதிருந்தது. அப்போ கிடைக்க வேண்டிய ஒளி கிடைக்கலன்னா, மேலிருந்து இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டிய ஒளி கிடைக்கலன்னா இருளின் அதிகாரம் எழும்ப ஆரம்பிச்சு விடும். எங்க இருள் இருக்கிறதோ அங்க ஒழுங்கின்மை இருக்கும். ஏன் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது?
வானங்களுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அதனால கர்த்தர் எதை முதலாவது படைத்தார் தெரியுமா? வெறுமையை நிரப்புவது இரண்டாவது விஷயம். முதல் காரியம் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதனாலதான் ஆசாரியர்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி பிளஸ் பண்ண வைக்கிறார்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. மேலிருந்து இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டிய ஒளி வெளிச்சம் கிடைக்கலன்னா ஒழுங்கின்மை. எதுக்காக? வெளியே இருக்கும்போது எத்தனை பேர் கண்ணு பார்த்துச்சு இல்ல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த குயவனுடைய கண்ணு அந்த ஒளி கிடைக்குது. அவ்வளவுதான், ஒளி கிடைக்குது. யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியால் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர், நமக்கு தெரியும் அதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் செல்வது சமீபமாயிருந்தாலும் அப்படி நடத்தாம இங்க என்ன சுத்தம் பண்றார், சுற்றி போக பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். என்னாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போறார்கள். எங்க போறாங்க? வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க. அப்ப நல்ல கவனிங்க, சுதந்திரம் இருக்கிறது. அதை சுதந்தரிப்பதற்கான ஜனத்தை கர்த்தர் முதலாவது என்ன செய்கிறார்னா ஒழுங்குக்குட்படுத்துகிறார். தேவனுடைய ஒழுங்கு, தேவனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்தரிப்பார்கள். எகிப்திலிருந்து கானானுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாட்கள்ல போயிரலான்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. 40 வருஷம் 11 டேஸ்ல எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போயிடலாம். சரி 11 டேஸ் விடுங்க, 1 மந்த்ல 2 months 3 months, ஏன் 1 year? இதை விட்டு ஏன் 40 yearsனா அந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வர, அவருடைய ஒழுங்குக்குள்ள. ஏனென்றால் அவருக்கு இந்த ஒழுங்கின்மை பிடிக்காது. இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க பிரமாணம் வந்துச்சு. அதுவரை தங்கள் இஷ்டப்படி தங்களுக்கு எது சரின்னு தோணுதோ செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்பொழுது அந்த மேகத்துக்கு கீழே வந்தார்களோ, எப்பொழுது அந்த முகத்தின் ஒளிக்கு கீழே அந்த வெளிச்சத்துக்கு கீழே வந்தார்களோ அவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு கற்பனை கொடுக்கப்பட்டது, நியமங்கள் கொடுக்கப்பட்டது. எதற்காக? அந்த ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்கு. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் நமக்கு இதுக்கு சாட்சியா இருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக மாம்சமான யாவும் அதை கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகிறதுக்கு முன்னாடி ஒழுங்குபடுத்த வேண்டியவைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதற்காக எலியா முந்தி அனுப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, வருகையை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை அதன் அடையாளமாக ஜனங்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வை உண்டாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னமே காரியங்களை ஒழுங்குபடுத்த எலியாவின் ஆவி உடையவனாய் யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டான். மகிமையை பார்க்கணும், எழுப்புதலை பார்க்கணும், எல்லாம் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. அதற்கு முன்பதாக நாம் கிறிஸ்துவுக்குள் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து பூர்வ நிலையிலே ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதில் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி அதுக்கப்புறம் தேவன் ஸ்தாபிக்கிறார். ஏன் சுத்த பண்ணுகிறார்? ஆமா, நேரா போனா ஈஸியா கிடைக்கும், சுத்தினா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹல்லேலூயா. எதற்காக? என்னை ஒழுங்குபடுத்த, என்னை சரிவர நிலை, என்னை சீர்படுத்த. சீர்கெட்டு திரிந்த என்னை கிருபையாய் தெரிந்தெடுத்து சீர்குலைந்த என் வாழ்க்கையை கர்த்தர் அம்போ என்று விட்டு விடாமல் அணைத்து கொண்டு வந்து, எப்படி இந்த குயவன் அந்த திரிகையிலே வரைந்து கொண்டிருந்தானோ, என்னை வைத்து அவர் முதலாவது ஒழுங்குபடுத்துகிறார், என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். எந்தெந்த பகுதி சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் யார் வாழ்க்கை தேவனால் சீர்படுத்தப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை ஆயத்தமாக இருக்கிறது. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. எகிப்திலே போன வாரம் செய்தி கேட்டோம். எகிப்தில மட்டும்தான் இப்ப தானியம் இருக்குது. எல்லா ஜனங்களும் பணம் கொண்டு வந்தாங்க, தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. அந்த லைன்ல தான் யாக்கோபின் புத்திரர், யோசேப்பின் சகோதரர்கள் அதே போல அவங்க திருட வரவில்லை, அவங்க சும்மா தாங்கன்னு கேட்க வரல. மற்றவர்கள் எப்படி யோசேப்பின் இடத்தில் பணம் கொண்டு போனார்களோ அதே போல இவர்களும் பணம் கொண்டு போனார்கள் தானியத்தை வாங்க. யோசேப்புக்கு தெரிந்து விட்டது இது சகோதரர்கள் என. ஆனால் யோசேப்பு ஆரம்பத்தில் காண்பித்துக் கொள்ளவில்லை. அவர்கள் உணர்த்தப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. ஆமென். 20 ஆண்டுகளுக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகோதரனுக்கு செய்த தீங்கு அதை நினைத்து மாறி மாறி புலம்ப ஆரம்பித்தார்கள். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்கிறானோ அவன் தேவனுடைய இருதயத்துக்கு சமீபமாய் வந்து விட்டார் என்று அர்த்தம். பிள்ளைகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் சிமியோனை கட்டி வைக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிமியோன் கட்டப்படுகிறான். வெளியே அவங்க கண்களுக்கு முன்பாக சிமியோன் கட்டப்பட்ட அதே வேளையிலே கண்ணுக்கு பின்பதாக இவர்களுக்கான சாக்குகள்ல, இவங்க கொண்டு வந்த சாக்குகள்ல இவர்களுக்கு வேண்டிய தானியமும் அதற்குள்ளே அவர்கள் கொண்டு வந்த பணப்பையும் வச்சு கட்டி அனுப்பியாச்சு. ஆமென். மற்றவர்களிடத்தில் பணம் வாங்கி தானியம் கொடுத்தார். ஆனால் இவர்களிடத்தில் பணம் வாங்கவில்லை. பணம் வாங்கி தானியம் கொடுத்தா மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவர்கள் சகோதரர்கள். ஆமென். எல்லாரையும் நடத்துறது மாதிரி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்தவே மாட்டார். பிள்ளைதான். ஆமே. நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே. அந்த இடத்துல இருந்து யோசேப்பு வாங்கிட்டாருன்னா அந்த உறவுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். ஆமே. ஏசாயா 55 தானே சொல்லி இருக்கிறது, பணம் இல்லாமல் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே தண்ணீர் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி பாலும் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் மட்டும் ஒரு விலை வச்சிருந்தாருன்னு வைங்களா. ஆமென். ஆண்டவர் மட்டும் ஒரு விலை வச்சிருந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட டெய்லி உனக்கு மன்னா கொடுக்குறேன், எவ்வளோ செட்டில் பண்ணுன்னா அன்னைக்கே மன்னா போயிருப்பான். ஏன்னா உறவு விலை கொடுக்கப்பட்டது எங்க? எகிப்தில் வச்சு ஆட்டுக்குட்டி அடிச்சு. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்பது என்னுடைய மீட்புக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட கிரயம் அல்ல. இனி என்னுடைய ஓட்டம் ஓடி முடிய வரைக்கும் என்ன தேவையோ அது முழுவதற்குமாய் கொடுக்கப்பட்ட கிரயம். நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. அவரால் நாம் பெற்ற நன்மைகள் எதுக்காவது கிரயம் போட்டாரா? இல்லை. அதுவே தெரியுது இல்ல, என்ன ஒரு பிள்ளையா வச்சிருக்கிறேன். உன் சாக்குக்குள்ள எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்போது தெரியுண்டாமா சகோதரர்களே?
மற்றவங்க சாக்கில் பணம் இருந்துச்சா? இல்லை. எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? உனக்கு புரியல. ஆமென். இப்பொழுது இவர்கள் மீண்டும் வராங்க. மீண்டும் வர காரணம் என்ன? தானியம் தீந்துச்சு, வேற வழியில். திருப்பி அந்த பணப்பையோட வராங்க. வந்து சொல்லும்போது அங்க சொல்லப்படுகிறது, பயப்படாத, அது உங்களுக்காய் தேவன் புதையலை கட்டளையிட்டார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சிமியோன் அவங்களுக்கு முன்னாடி விட்டாச்சு. இந்த நேரத்தில் இப்போ யோசேப்பு அவர்களோடு கூட அந்த விருந்தில் கொண்டு வந்து அவர்களை உட்கார வைக்கிறான். பாருங்கள் 33வது வசனம். 43, 33. எஸ், ஆதியாகமம் 43, 33. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். இது யாரு கைட் பண்றான்னு? யோசேப்பு. ஏன்னா மற்றவர்களுக்கு தெரியாது, இதுல மூத்தவன் யாரு இளையவன் யாருன்னு தெரியாது. யோசேப்பு இங்க இருந்து சொல்றாரு, அங்க ஒருத்தர் அங்க எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறார் பாரு, அவரை முதல்ல உட்காரவை. அந்த பின்னாடி சேர்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை 2வது உட்காரவை. இந்த விஷயமே தெரியாம ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்கள 3வது உட்காரவை. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆர்டர் எப்படி இது சாத்தியம்? ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகு 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனம், Glory Jesus, தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கல, பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது. அடுத்த வார்த்தை, பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை இவங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த சந்தோஷத்தை இவங்க பணத்தை கொண்டு வந்தாங்கல்ல, இது கொடுத்து வாங்க முடியாது. இது என்ன சந்தோஷம் என்றால், யோசேப்புக்கு முன்பாக வைக்கப்பட்ட பங்கு. யோசேப்பால் யார் ஒழுங்குபடுத்தப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த பங்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. என்னை சந்தோஷப்படுத்துகிற பங்கு என் யோசேப்புக்கு முன்னாடி இருக்கிறது. பஞ்ச காலத்திலையும் என்னை சந்தோஷப்படுத்த அவருக்கு முடியும். நான் நினைச்சேன் பணத்தை வச்சு வாங்கிடலான்னு, அது நாங்க இப்படி சொல்லி அப்படி சொல்லி வாங்கிடலாம். இல்ல இல்ல, பஞ்ச காலத்திலையும் சகோதரா சகோதரி, உங்களை திருப்தி ஆக்குகிற, உங்களை சந்தோஷப்படுத்துகிற பங்கு அவருக்கு முன்னாடி இருக்கு. இப்ப தெரியுதா ஏன் சுத்த விடுறாருன்னு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால, இந்த பங்கு இவர்கள் கேட்டு வாங்கினதல்ல, இவங்க கேட்க வந்தது தானியம். அதுக்கு இவங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. நாம் கேட்டு வாங்குவதெல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்தாது, ஆனா நம்மை சீர்படுத்தி நமக்கு தருவார் அல்லவா, அது நம்மை சந்தோஷப்படுத்தும். ஆமென் சொல்றவங்க ஹalleluya. அவர் தரணும்னு நினைச்சிட்டாருன்னா, இதுக்கு கொஞ்சம் இந்த ப்ராசஸ் எவ்வளவு கடினமா இருந்து தெரியுமா? வீட்டுக்குள்ள போய் எல்லாருக்கும் பொக்கு பொக்குன்னு இருக்கு. சாக்கு திறந்து பார்த்து பணத்தை பார்த்ததுல இருந்து எல்லாரும் ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு பல நேரத்தில் நம்மளை அந்த திரிகைகளை வைத்து சுத்த விடும்போது இப்படிதான் இருக்கும். ஆனா அவர் நினைக்கிற அந்த ஒழுங்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரும் எதிர்பார்க்கல. பைபிள் சொல்றது, யோசேப்பு சொல்ல எடுத்துக்கொடு. யோசேப்பு தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட போஜனத்தின் பங்கை தான் கொடுக்கிறான். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சேரையே ஷேர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். என் கூட, என் பக்கத்துல. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே. தேவனால் சீர்படுத்தப்படுகிறவன் எவனோ அவன் மகிழும்படியான பங்கு அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு என்ன இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லைன்னா என்னங்க? நான் ராத்திரி பகலா உழைச்சி சம்பாதிச்சு என்னால வீட்டுல ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க முடியலன்னா எதற்கு இவ்வளவு பிரயாசம்? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளனே. இதுதாங்க, இவ்வளவுதாங்க. ஒரு நதி உண்டு,
அது தேவனுடைய நீர்க்கால்களையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். என மகிழ பண்ணுகிற பங்கு வேற எங்கேயும் இல்லை, அங்கதான் இருக்கு. என்னை யார் இந்த திரிகையில வைத்து வணைந்து கொண்டிருக்கிறாரோ அவரிடத்துல தான் இருக்கிறது. நாம பணம் கொடுத்து வாங்கினதெல்லாம் நம்மை மகிழ பண்ணாது. அவர் ஆர்டர் பண்ண, அவர் நம்மை ஆயத்தப்படுத்த, ஒழுங்குபடுத்த நம்ம வெயிட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 43வது அதிகாரத்துல 25வது வசனம், தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு வருமளவும் காத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஒழுங்குபடுத்த வேற யாருக்கு முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இதை எவ்வளவு விரும்புகிறார் என்பதின் ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவா இருந்தார். எசேக்கியா ராஜா உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ பிழைக்க மாட்ட, மரிக்க போற, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அடுத்து உன் ஸ்தானத்தில் யார் வர போறா, உன் சொத்து யார் யாருக்கு போக போகிறது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிறேன். நம்முடைய ஓட்டம் இருக்குல்ல, அது நிறைவோடு ஓடுவதின் ஒரு பகுதி இது. ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவங்களை இருக்கும்போது ஒழுங்குபடுத்திடணும். ஆபிரகாம் பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களில் மூத்தவர் ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு பிறக்கிற முன்னாடி இஸ்மவேல் பிறந்துட்டார். அதன் பிறகு ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் கேத்துராளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆபிரகாம் சாராள் மரிச்சாச்சு. சாராள் இருக்கும்போதே ஈசாக்கு பிறந்து வளர ஆரம்பிச்சதும் இஸ்மவேலை செப்பரேட் பண்ணிட்டாங்க. செட் ஆகாது தெரிஞ்சிட்டு. அடுத்து சாராள் மரித்த பிறகு ஆபிரகாமுக்கு வயசாகி ஆபிரகாம் மரிக்க போறார். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கேத்துராளின் பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து செட்டில் பண்ணிடுவார். செட்டில் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் யாரு கொடுப்பார்னா ஈசா கொடுப்பார். தான் இருக்கும்போதே ஒழுங்குபடுத்திட்டார். அந்த ஒழுங்குபடுத்தினதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அடக்க ஆராதனையை ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து பண்ணாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல அடி விழுந்திருக்கும். ஞானமாய் நடந்து காலத்தை இருக்கும்போது ஒழுங்கு, ஆண்டவர் சொல்றார், இந்த ஒழுங்க தேவன் விரும்புகிறார், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருகிறார். பிராகாரத்தில் என்ன இருக்கணும், அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கணும், தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். ஆண்டவருக்கு இந்த ஒழுங்கின்மை பிடிக்காது. ஏன் அது ஒளி இல்லாததுனால வருது. ஏன் பூமி ஒழுங்கின்மையா இருக்குன்னா வானத்துல ஒளி இல்ல. சிலர் பாத்துறீங்களா, என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் ஆள் போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க மாறி மாறி அடி. யாக்கோபு பாத்தீங்களாங்க, கண்ணை மூட போறேன்னு தெரிஞ்சதும் 12 பிள்ளைகளை வர வச்சுட்டாரு. சுத்தி நில்லுங்க, அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்ததுனால, ஒழுங்குபடுத்தினதுனால கடைசியில் எப்படி கண்ணை மூடினார் தெரியுமா? வர்ஷிப் பண்ணிட்டு தொழுது கொண்டு தன் கோலின் மேல. ஏன்னா இனி பிள்ளைங்க மாறி மாறி அடிபட வேண்டிய வாய்ப்பு இருக்கும்போது செட்டில் பண்ணிட்டாரு. இந்த ஒழுங்குபடுத்துதல் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறையின் இடத்துல சமாதானம் நம்ம தொடரும்படியாய் நாம ஓடும்போது நம்ம செட் பண்ணலைன்னா தலைமுறையை நம்ம வஞ்சிக்கிறோம் என்ற அர்த்தம். எத்தனை நம்முடைய ஓட்டம் முடியும் போது அடுத்த தலைமுறை தேவன் கொடுக்கிறாங்க, வளர்றாங்க. அது ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 12 பேர் இருக்கலாம், ஒரு சபை கூட்டத்துக்கான ஆட்கள் கூட இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும்னா இயேசு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் செட் பண்றார். காலை கழுவிட்டு சொல்றார், எப்ப நான் உனக்கு மாதிரியை காட்டிட்டேன், இந்த மாதிரி பண்ணிரு, இதை செய், நீங்க ஒருவருக்கு ஒருவர் இப்படி பாரு, உன்னை விட நான் குரு தானே, நீ எனக்கு சிஷ்யன் தானே, குருவே உன் காலை கழுவுறேன் பாரு. நாளைக்கு உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், உங்களுக்குள்ள எரிச்சல் வேண்டாம், எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு
அப்படிங்கிறார். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு 11 பேரோட கூட எழுந்து நின்றான். இதுதாங்க ரிசல்ட். இதுதான் ரிசல்ட். ஆண்டவரே, நாளைக்கு இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் இந்த சந்தோஷம் இருக்கணும். ஆமென். இன்னும் தெரியல, ஃபர்ஸ்ட் ஆராதனையில இது வரல, செகண்ட் ஆராதனையில ஓடிட்டு இருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, செய்திக்கு ஒரு நேரம் பறக்குது. 3 நாட்கள் இயேசுவின் பாதத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள். 5000க்கும் அதிகமான ஜனங்கள். சாப்பாடு இல்லை. அப்போ சீஷர்கள் வந்து, ஆண்டவரே ஜனங்களை அனுப்பிவிடுங்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீங்களே சாப்பாடு கொடுக்கலாமே அப்படிங்கிறார். ஆண்டவரே, இல்லை ஆண்டவர், நாங்கள் போய் வாங்கிட்டு தான் வரணும். இல்லை சொல்லிட்டு கர்த்தர் அந்த இடத்துல திருப்தியாக்க முதல்ல என்ன செய்கிறார்னா 50 பேரா உட்காரவை. அவருடைய ஒழுங்கு பாருங்க. அப்போ எங்கே தேவனால் சீர் உண்டாகிறதோ, ஒழுங்கு உண்டாகிறதோ, அங்க நிறைவு உண்டாகும், அங்க மகிமை உண்டாகும். அப்போ அதனால முதல்ல ஒரு தேவ பிள்ளை இந்த வணையிறது நமக்கு சற்று கடினமா இருக்கலாம், ஆனா அதை குறித்து நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம எங்கேயா இருந்தோம் அங்க இருந்து தான் இங்க கொண்டு வந்து என்ன வணையிறாருனா, என்னை உடைப்பதற்கல்ல. He is my father. அப்பா அப்பா மகனா, கைகளை உயர்த்தி அப்பா சேலேரே மாமரே சொல்லுங்க. கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே. சீஷர்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 22வது அதிகாரம் 10வது வசனம் முதல், அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். என்ன வார்த்தைங்க! ஆமே, ஒருத்தன் எப்போ தண்ணி எடுக்க போறான்னு கூட அவர் தான் ப்ரோக்ராம் போடுறார். ஆமே, இவங்க எப்போ காலைல கிளம்பி ஆஃபீஸ் போவாங்கன்னு அவர் தான் ப்ரோக்ராம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஜோமெண்ட், நீ எப்போ போகணும்னு தீர்மானிக்கிறது. இன்னைக்கு சீக்கிரம் ஆபீஸுக்கு போலாம் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒருத்தர் தண்ணீர் கூட எடுத்துட்டு வருவான். என்ன ஒரு நிச்சயம்! அவன் அன்னை தண்ணி எடுக்கலன்னா அவனை தண்ணி குடிக்க வைப்பார், அது வேற. ஏன்னா கர்த்தர் நிர்ணயித்தது எந்த டைம்ல, எந்த நேரத்துல, சாரிபாத்தின் விதவை எப்ப விறகு பொறுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த டைம்ல எலியாவை அனுப்புறார். போ, இல்லைன்னா எலியா ஒவ்வொரு வீட்டா போய் தட்டிட்டு இருப்பாரு. இங்க ஒரு பேர் கூட சொல்லல. என்ன டைமிங்! எவ்வளவு பெரிய தேவன்! அண்ட சராசரங்களை படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ள முடியாத அளவுக்கு பெரியவர். அவன் மனுஷன் நட்சத்திரத்தை பார்த்து மும்முன்னு இருக்கும்போது அதை எல்லாத்தையும் உண்டாகட்டும் சொல்லி வானத்தை அப்படி பாய விரிக்கிறது மாதிரி விரிச்சு மனுஷனால எண்ணக்கூடாத அத்தனை நட்சத்திரங்களை அப்படி விரித்தவர். க்ளோரி! ஒரு தேவ பிள்ளை வீட்டில் தண்ணி இருக்குதான்னு கூட பார்க்குறார், மாவு இருக்கான்னு பார்க்குறார், எண்ணெய் இருக்கான்னு பார்க்குறார். ஆமே, அவருடைய அன்பை தொடங்கிட்டோம்னா நிற்காது. அதனால நம்ம அப்படி மெசேஜுக்குள்ள போயிடும். ஆமே, ஆண்டவரே நான் நினைச்சு போக முடியல, நீ நினைச்சு போக முடியாது, நான் நினைச்சா போக முடியும். ஆமே, சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வந்தா. ஆண்டவர் அவளை சுவிசேஷ மாற்றி அனுப்புன்னு நினைச்சிட்டார். அவன் நினைச்சது நடந்ததா? அவர் நினைத்தது நடந்ததா? அதன் அடையாளம் அவ குடத்தை வச்சுட்டு
போயிட்டா. வீட்டில இருந்து அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வருவாளா? கூடுமானா பக்கத்து குடத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வேளை வந்திருக்கலாம். அவ வந்து குடத்தை, நான் வந்துட்டு குடத்தை இல்லை, அவர் ப்ரோக்ராம் போட்டார். இவ எப்படியும் குடத்தை வச்சுட்டு தான் அதுக்கு ஒரு மெதுவாக எடுத்து நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம லைஃப்ல எல்லாமே திடீர்னு நடக்குது, தற்செயலாக நடக்குது. நீர் அறியா யாதும் நேர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் தலை முடியும் எண்ணி நீரே நீர் அறியா யாதும் நேர். Glory. ஆமென். அப்போ நீங்க போங்க, நீங்க அவன் வீட்டுக்குள்ள நீங்களும் போய் 11வது வசனம் லூக்கா 22:11. அந்த வீட்டு எஜமானி நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அதற்கு அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து தருவான் என்றல்ல, விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்டு ஒழுங்கு. தேவன் பாருங்க எதற்கு பிரையாரிட்டி கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம் அவருக்காக திறந்திருக்கும், ஒழுங்குபடுத்தப்படாத இடம் அவருக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த வாசல்ல நின்றுதான் அவர் தட்டிட்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவரை தட்ட வச்சுட்டா இருக்கிறோம். சூனேமியால் சொல்றா, என் நேசரே தீவிரியம்ங்கிறாள். நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரை இப்போ வந்துருங்க ஆண்டவரே. சிலர் ஜெபம் பண்ணல, நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதுக்கு, ஐயோ நாளைக்கு எக்ஸாம், ஆண்டவர் இன்னைக்கு மட்டும் நீங்க வந்துட்டீங்க, நான் ஏசப்பா. கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே இருந்துருங்க. ஆமென். சிலருக்கு அப்படிதான், நாளைக்கு ஏதாவதுன்னா அப்படி இல்லை. இவா சொல்றா தீவிரியம், வந்துருங்க துடிக்கிறா. என் ஆயத்தமாக்கப்பட்டவள் அவரிடத்தில் இருந்து சாட்சி கேட்கிறாள். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. நம் ஒழுங்குபடுத்தப்படும் போது கனிகள் வெளிப்படும். கனி கொடுக்கிற மரம் தான், ஆனால் அது கிளை நறுக்கப்பட்டு அதுக்கு போட வேண்டிய உரம், அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலைன்னா அதுக்குள்ள கனியை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆனா அது வளர வளர நறுக்க வேண்டியதை நறுக்கி, கொத்த வேண்டிய பகுதிகளை கொத்தி, தேவையான தண்ணீர், தேவையான உரம், இப்படி காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அதுல கனி வெளிப்படும். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. வாடையே தென்றலே வீசிடு, வாசனையால் இடமெல்லாம் நிரப்பிடு. ஓ நேசம் என்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம். நேசம் என்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம். கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திடுவேன். கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திடுவேன். வாடையே தென்றலே வீசிடு, வாசனையால் இடமெல்லாம் நிரப்பிடு. ஒழுங்குபடுத்தப்பட அந்த திரிகையில வனைய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமே, இடிக்க வேண்டிய பகுதிகள் இடிக்கப்படும், அடைக்க வேண்டிய பகுதிகள் அடைக்கப்படும். என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? ஒழுங்குபடுத்த இன்னொரு 5-10 நிமிடத்துக்குள்ள 2 காரியத்தை சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு செல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, அவரை மட்டும் சார்ந்திருக்க பண்ண. நீங்க திரிகளை வனையப்படுகிற அந்த மண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது வனைய ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் குயவன் ஒரு கையில வைத்திருக்கிறது 2 கையை வச்சிருப்பார். எடுக்கவே மாட்டார், அதுல இருந்து எடுக்கவே மாட்டார்.
அந்த குயவன் கை இருக்கிறதுனால அது கறங்குமே தவிர அதுல ஒரு மண்ணும் செதறாது. அது கறங்கி கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மண் அப்படி எழும்ப ஆரம்பிக்கும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படி எழும்பும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி மிதிக்கப்பட்ட மண்ணு, பிசையப்பட்ட மண்ணு, தூக்கி திரிகையில போடப்பட்ட மண்ணு, திரிகையினால சுத்த விடப்பட்ட மண்ணு. ஆனா எப்போ இந்த குயவன் கைய வச்சாரோ அந்த மண் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தரவர். அந்த முன்ன அப்படியே உயரும் பாருங்க, அப்படியே உயரும். எப்படிங்க உயர்ந்துச்சு? ஒரு கை அப்படி தூக்கிட்டு அது உயர உயர அது ஷேப்பாக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ இந்த மண்ணுக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன தெரியுமா? உங்க கரம் இருக்கு, பயம் இல்லையே. உங்க கரம் இருக்கு. விசிட்டர்ஸுக்கு பார்க்க அனுமதி உண்டு, இந்த மண்ணை தொட அனுமதி கிடையாது. திரிகையில வணையப்படுகிற மண்ணை பார்க்கிறதுக்கு அனுமதி உண்டு, தொடறதுக்கு அனுமதி கிடையாது. அது குயவன் மட்டும்தான் கை வைப்பா, தள்ளி நின்று பார்த்துட்டு போய்க்கோ, அவ்வளவுதான். குயவன் உட்கார்ந்திருப்பார். ஹல்லேலூயா. குயவன் கையெல்லாம் அழுக்காகும், அது குயவனுக்கு விஷயம் கிடையாது. குயவனுக்கு விஷயம் ஒண்ணுதான், இந்த மண்ணை தொடறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை வரைஞ்சிட்டார் உள்ளங்கையில. இதை வெளியே கொண்டு வரணும், இதை வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா, இதை வெளியே கொண்டு வரணும். என்னை குறித்து அவருக்குள்ள இருக்கிற அவருடைய திட்டத்தை இந்த களிமண்ணு கிட்ட வெளியே கொண்டு வரணும். இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. இந்த மண்ணே இப்படி கறக்கிறார் ஒன்ன போட்டு, ஏன் செதறாம இருக்க? கரம் இருக்க, பயம் இல்லையே. நல்ல கறக்க விட்டுறாரு. ஆனா இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானே, ஆனா ஒரு பீஸ் கூட நஷ்டம் ஆகல. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான். விட்டா பாடிட்டு இருக்கலாம், நம்ம அப்படியே பிரேக் போட்டுட்டு. ஹல்லேலூயா. குயவன் கையில் பிசையும் களிமண் போல் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் வனையப்படும் போது பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு, ஆனா தொட அனுமதி கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தும் முடியல நமக்கு. நண்பர்களுக்கு யோபுவை பார்க்க அனுமதி உண்டு, யோபுவை தொட அனுமதி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, உங்களுக்கு முடியல. எங்க முடியும்? அவர் விட்டாதானே. எப்படிங்க உங்க லைஃப்ல இவ்வளவு கறக்கம் வந்ததுக்கு அப்புறம் நிக்கிறீங்கன்னா, அவர் இடது கை என் தலைக்கு நீங்க உண்மையிலே இப்போ இந்த செய்தி கேட்டு நீங்க இதை பாத்திரம் வணையதை பாருங்க, அவர் தேட்டுறது மாதிரி தான் இருக்கும். போட்டுறா விடுறா விடுறா, போட்டு போட்டு விடு விடு. ஆண்டவரே, அந்த நாய் என்ன மிதிச்சது, விடு விடு. அந்த கோழி என்ன மிதிச்சது, அவங்க என்ன காரி துப்புனாங்க, விடு 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 விடு. லவ் யூ பா. செய்தி முடிய மாட்டேங்குது, நேரம் பறக்குது. தொடரலாமா நிறுத்தலாமா? உள்ள நிறுத்தலான்னு சொல்லுது, வாய் தொடரலான்னு சொல்லுது. கம்யூனியன் எடுக்க போறோம், போய் வேண்டாம். கர்த்தர் உங்களை எப்படி தேற்றா தெரியுமா? தாவீது சொல்றார் சங்கீதம் 119, உம்முடைய கரம் என்னை உருவாக்கி. 73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. என்னை உருவாக்கிற்று, என்னை உண்டாக்கிட்டு என்னை உருவாக்கிட்டு.
யாக்கோபாய் உண்டாக்கின அதே கரம் இஸ்ரவேலை உருவாக்கிட்டு அதான் வேறே பாண்டமாய் வணைகிறார். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. மூன்றாவதாக, எதற்காக எதற்காக உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த. ஆசையெல்லாம் ஒண்ணுதான். இவன் பயன் பெறுகிறவனாய் மட்டும் இருக்கக்கூடாது, பயன்படுகிறவனா இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விடுகிறேன். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டாராம். ஒரு அப்பம் தேவனால் நொறுக்கப்பட்ட போது 12 பேர் பயனடைந்தார்கள். 12 பேர் பயனடைந்தார்கள். ஒரு அப்பம். பிதா தம்முடைய குமாரனை நொறுக்கினது நிமித்தம் மனுக்குலம் முழுவதும் அவர் உடைக்கிறது கூட நம்மளை உபயோகப்படுத்துறதுக்கு தான். அவர் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, நீ உன்னை கொண்டு நான் ஒரு தாக்கத்தை உண்டாக்க விரும்புறேன். நேற்று இரவுல கத்திருந்த வார்த்தையை அதிகமாய் சொல்ல வைத்தார். நீ இல்லைங்கிறது கொஞ்ச நேரத்திலேயே மற்றவங்க அதனுடைய வேல்யூவை ஃபீல் பண்ணணும். ஐயோ இவங்க இருந்திருந்தான், அவங்க இல்லையா தெரியாம போச்சு, அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆப்சன்ஸ், நம்ம இல்லாதது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அந்த இவங்க இருந்திருந்தா. யோசேப்பு இல்லைன்னாலும் பரவாயில்லைன்னு சகோதரர்கள் நினைத்தார்கள். கர்த்தர் அவனை உருவாக்குனதுக்கு அப்புறம் யோசேப்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டார். யோசேப்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டார். இதுதான் உருவாக்குகிறவர். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நாம இல்லைன்னா அந்த வழி அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நாம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். இயேசு 3 நாள் தான் இல்லை, மரியாதை அழ ஆரம்பிச்சிட்டால, அழ ஆரம்பிச்சிட்டால, ஸ்ரீயே அழுற. ஆமென். பிரயோஜனம் உள்ளவர்களாய். இதற்காக கிறிஸ்து பாருங்கள், நமக்கான முன்மாதிரி. அவர் எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டார் என்றால் பாவமாக்கப்பட்டார், நமக்கு பிரயோஜனமாக. எதற்காக? நாம் நீதிமான்களாய் மாற. அவர் வஸ்திரம் உரியப்பட்டது, நிர்வாணப்படுத்தப்பட்டார், நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து வைக்க. அவர்கிட்ட ஒன்ன பறிச்சாங்க, நாம் உடுத்து, இன்னைக்கு நாம உடுத்து நிற்கிற காரணம் அவர் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவான்களானோம். சிலுவையில் கைவிடப்பட்டார், நாம் சேர்த்து கொள்ளப்பட்டோம். சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அதான் அப்பான்னு சொல்ல. நீர் எங்கள் குயவன், நாங்கள் களிமண் என்று ஏசாயா சொல்லல. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். பிள்ளை படிக்கலன்னு அப்பா ஃபீஸ் கட்டாம இருப்பாங்களா? ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க, 2 பேரையும் ஒரே ஸ்கூலில் சேர்க்குறாங்க, ஒரே காலேஜில் சேர்க்குறாங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான், இன்னொரு பிள்ளை படிக்கல. ஃபீஸ் யாருக்கு கட்டுவாங்க? 2 பேருக்கும் சேர்த்து தான் கட்டுவாங்க. ஏன்னா அப்பா ராத்திரி பகலா படிக்கிறவனுக்கு என்ன ஃபீஸ் கட்டப்படுதோ, நான் ஃபீஸ் கட்டணும்னா நீயும் போய் கட்டு. ஏதான் அப்பா அவர் நொறுக்குனாலே. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வரைபடம் உள்ள கரம் என்னை வனையும், என்னை வனைந்து என்னை வாழ வைக்கும். நான் வாழ்வது மாத்திரமல்ல, என் மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்துவார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை ஒழுங்குபடுத்துகிறார்,
என்னை அந்த கரத்தை சார்ந்திருக்க பண்ணுகிறார், என்னை உபயோகப்படுத்துகிறார். ஒரு அப்பம் உடைக்கப்பட்டாலே 12 பேருக்கு யூஸ் ஆகுதுன்னா அவர் உடைத்து உருவாக்குகிறவர். இந்த குயவன் களிமண்ணுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணை போல உங்க சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எல்லாரும் அப்படி இருக்கு. ஒரு ஜெபத்தை முடித்த பிறகு நீங்கள் புறப்பட்டு செல்லலாம். பந்தி இருக்கிறவர்கள் மாத்திரம் அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. உங்க பார்வையனில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை, என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே. உங்க பார்வை என்னில், உங்க கரம் என்னை ஆமே வாழ்க்கைதான், ஓ என் வாழ்க்கைதான். ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை எப்படி இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க என்னை வணைகிறது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக மட்டுமே. என்னை நீங்க ஒழுங்குபடுத்தி எனக்கான பங்கை தர விரும்புகிறேன், என்னை திருப்திப்படுத்த விரும்புகிறேன், என்னை சுதந்திரிக்க வைக்க விரும்புகிறேன். இதை அறியாமல் ஏன் இப்படி செய்றீங்கன்னு நான் கேட்டுட்டேன்ப்பா. சாரிப்பா, நீங்க என் அப்பாங்கிறத நான் பல நேரத்தில் மறந்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, லவ் யூப்பா. என்னை உருவாக்குங்க. வாழும் காலம் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க இந்த அடிச்சுவடை தான் வச்சுட்டு போனீங்கப்பா, கடைசி வர அப்படியே எங்களை உருவாக்குவீராக. அர்ப்பணிக்கிறவங்க ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குயவன் கையிலே களிமண்ணை போல நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. உங்களுக்கு தான் முழு அதிகாரமும், உங்களுக்கு தான் முழு உரிமையும். கேட்க வேண்டாம், இது செய்யணுமாடு உங்க இஷ்டம் போல நடத்துவீராக. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருவிருந்து எடுக்கிறவர்கள் மாத்திரம் அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் நீங்கள் அமரலாம். மற்றவர்கள் நீங்கள் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு புறப்பட்டு செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரணே என்ற பாடலை பாடலாம்.